ஹாய் மாய் பூக்களே வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெய்பர் மச்சான். இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் புக்களே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கிளியராக கேட்டுக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு அப்படி எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப 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 சீரியஸ்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இந்த ஸ்டோரியை கேட்குறப்போ நான் அந்த ஸ்டோரியை நான் சொதப்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை நீ இவ்வளோ எபிசோட்ஸை இத்தனை எபிசோட்ஸை போட்டுட்டு நீ வந்து ஏன் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னா, நான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் உருப்படியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரிஸை லேட்டாக பண்ணி ஏதோ தானோன்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிற புக்கில் ஒவ்வொரு ஸ்டோரிஸை நான் அப்படி தான் கொடுத்துட்ருப்பேன். ஏனோ தானோ ஓகேப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். பட் இந்த ஒரு ஸ்டோரிஸை பெட்டர் மூலையும் வந்து என்னால் சும்மா தூக்கி போட முடியல. பிகாஸ் இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டோரிஸ் வேறு. எனக்கு 3 ஸ்டோரிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோரிஸும் தான். நெய்பர் மச்சான், பாஸ்ட் லைஃப் அண்ட் பெட்டர் மோல், இது 3மே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். இதை நான் வந்து நல்லபடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பர்சன் வந்து நமக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு நெய்பர் மச்சா ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும், பட் நீங்கள் வந்து டிலே பண்ணி போடுறனால எனக்கு அதோட வைப்பு குறையிற மாதிரி இருக்குது. நான் திரும்ப திரும்ப போய் அதை பார்க்குற மாதிரி இருக்குது. அது வந்து அது அந்த எபிசோட் அடுத்து அந்த இது வரப்போ எனக்கு அதை அதை வெறுத்துருவேணும் சம்திங் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதோட ஃபீல் வந்து குறைஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு வந்து அவங்க சத்தியமாக அதை வேணும்னு சொல்லலை, பட் அதில் அவங்க அந்த ஸ்டோரிஸ் அவ்வளோ விருப்பப்பட்டு பார்க்குறாங்கன்னு மட்டும் எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருந்துச்சு. ரியலி வெரி சாரிம்மா. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காண்டி நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? ஆனால் என் சைடு புரிஞ்சுக்கோங்கவே, அந்த ஸ்டோரிஸ் ஒர்த்தாக இருக்கணும்ல, உங்களுக்காண்டி தானே. புரிஞ்சுக்கோங்க புக்களே. என்னோட தங்க புக்கல்ஸில் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நல்ல ஃபன்னோட நம்ம ஸ்டோரிஸ் கேட்கலாம், ஓகேவா? மச்சான் மச்சான், ஐயோ என்னம்மா தூக்கம் வருதா? நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். நான் அம்மா கிடையாது, சக்காக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ரூம்ல? கத்தாதா? நான் கத்துறேனா? எம்எல்ஏ என்னடா உட்காந்துட்டு இருக்கா, தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு அப்படியே ஒரு கிக்க விட அவன் அப்படியே போய் கட்டில கீழே போய் விழுந்துடுறான். அப்பா என்ன எத்த எவ்வளோ நாள் கோவண்டா அவனுக்கு? இப்படி எத்துறா பாரு. எதுக்காண்டி இங்கே வந்திருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கே பைக் வாங்கணும். என்னால் முடியாது. நேற்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கா மச்சான்? இங்கே பாரு, எனக்கு இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு. தூங்குறதெல்லாம் ஒரு ஒர்க்குன்னு நினச்ச அதை பார்க்க போறியா? எனக்கு அது முக்கியம்தான். எனக்கு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் இருக்கு, அதை நான் பார்க்கணும். அதுக்கு மொத்தம் நான் தூங்கணும். ஸோ வாட்? எனக்கு இன்னைக்கு பைக் வேணும், வேணுமே வேணும் வேணும். என்னால் முடியாது. ஆஹா ஆண்டி, ஹேய் போய் மூடுறா அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அப்படி ஜங்குக்கு பெட்டில் சாச்சு அவனோட வாய் அப்படியே பொத்துறான். என்ன கையட்றா, வாய் அடிக்க சொன்னா மூச்சையை சேர்த்து அடிக்கிறா, சாவடிச்சிடும் போலே. ஆடுங்க இல்லை ஏண்டா, ஏன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படி டேங் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. என்ன பண்ணிகிட்ருக்கா? எனக்கு பைக் வேணும். போ உங்கள் அப்பாட்ட கேட்டு நீயே வாங்கிக்க. நீ சொன்னா என்னோட அப்பா வாங்கி தருவார். நான் எதுக்காண்டி சொல்லணும்னு நினைக்கிறேன்? எதுக்காண்டி என்ன இதில் எடுத்து விட்ற? நீ பைக் ரேஸ் பண்ணுறதுக்கா? நான் எதுக்காண்டி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு பைக் ரேஸ் பண்ணுறதே பிடிக்காது. நான் என்ன ஒன்றை வந்து பைக் ஓட்ட நான் சொன்னேன், எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்னேன். ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு ஷிஃப்டி ஓவராக பந்தா பண்ணிகிட்ருக்கா. எனக்கு தெரியாதுடா, நீ எனக்கு வாங்கி தர. நான் வாங்கி தரமா? அது வந்து நீ எங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கி தந்ததான் ஆகணும். என்ன நீ என்கிட்ட இவ்வளோ கொஸ்டின் கேட்குற? ரோல் போடுறேன் நான். என்ன ரொம்ப நீ பெரியத்திட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் அப்படியே ஜங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கட்டில் சைடு அப்படியே காலை வைக்கிறான். கீழே வந்து பாம் நின்றுட்டுருக்கான். இதுக்குடா என்னோடய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தா? ஏன்
ஏன் பாம் வரதுல என்ன இருக்கோ, நான் வரேன்ல, பாம் வந்து அதான் தப்பு இருக்கு, இதுக்காண்டி அவன் மேலே இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கா. அவங்க கூட பேக் சைடு எனக்கு அப்படியே பிடிச்சி அவன் பக்கத்தில் இருக்கிறான். எனக்கு டாக்ஸ்னாலே பிடிக்காது. ஒன்று என் ரூம்குள்ளே விட்டதே பெருசா. அது மட்டும் இல்லாமல் இந்த நாயன் கூட்டு வந்திருக்கான். அவன் பேர் பாம். என்னடா பாம் நேம் பாரு. ஏ இந்த நேமுக்கு என்ன குறைச்சா? நேம் வைக்கிறதுல என்ன சரியான மென்டலா? ஏன் இப்படி அரைங்குறையமா நேம் வச்சிட்ருக்க? இதுக்கு என்ன குறைச்சா? நான் சின்ன வயசில் அந்த டாக் பார்க்குறப்ப கண்ணை கூட ஓப்பன் பண்ணல. ஆனால் நான் அது எனக்கு வேணுமே வேணும்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்தேன். நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். அவன் அவ்வளோ சமத்தான பையன் தெரியுமா? எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரு. என்னோட எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கா. இங்கே பாரு, அந்த மாதிரி எதை பேசக்கூடாது. அதுக்கிட்ட சாரி கேளு. என்னால் கேட்க முடியாதா? ஏய் ஹே, அதுவும் ஒரு மாதிரி ஹியூமன் தானே. அது அனிமலோ ஹியூமனோ நம்ம அதை ஹர்ட் பண்ண மாதிரி பேசினா அதுக்கிட்ட சாரி கேட்டு தான் ஆக்கணும். என்னால் கேட்க முடியாது. நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன். அவங்க இப்போ அப்படியே எந்திரிக்கலான்னு போகிறப்போ ஜங்குக்கு அப்படியே டேங்கோட கையை பிடிச்சி எழுத்து பெட்டு மேலே படுக்க போட்டு அவன் அப்படி டேங் மேலே ஓவர் ஆகுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கா? எல்லாத்தையும் இப்படி அடமெண்ட்டாக யோசிச்சுட்டே இருக்கா? இதுக்கெல்லாம் உங்கள் அப்பா உன்னை திட்டின தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ டேங்கு செம்ம கோவம் வந்துடுது. சொல்ல முடியாத என்ன மேலேருந்து எழுந்திரிச்சிடறேன். உனக்கு நான் கடைசி வார்னிங் தரேன். அண்ட் என் அப்பா பற்றி என்கிட்ட நீ பேசாத. நான் அப்படி தாண்டா பேசுவேன். எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா கூட சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றா பேட் எடுத்துகிட்டு அங்கே கிரவுண்டுக்கு போய் விளையாண்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பாட்டுக்கு திட்டலான்னு ஆரம்பிக்கிறப்போ அவங்க அவ்வளோதான் ஜங்குக்கு திரும்ப ஒரு கிக் பண்ணிடுறான். ஜங்குக்கு அப்படியே வேகமாக போய் திரும்ப கட்டில் கீழே விழுந்துடுறான். அவ்வளோதான், அவனுக்கு அடுத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டு 2 பேரும் உட்காந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவங்களோட ஆர்ம்ஸ்லேயே அப்படியே கடிச்சு வச்சிடுறான். அங்கிட்ட அவங்க செம்மையாக வலிக்க ஆரம்பிக்கிறது. அவன் அப்படியே ஜங்குக்கு பிடிச்ச பெட்டில் போட்டு அவனை அடிக்கலான்னு போகிறப்போ பாம் டென்ஷன் ஆயிடுது. எங்கள் டேவங்க வந்து ஜங்குக்கு அடிச்சிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டேங் மேலே எகிரி குதிக்க அங்கே டேவங்க சும்மா இல்லாமல் பாம்பை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே ஜங்குக்கு போட்டு கொத்துன்னு குத்திட்டு இருக்கான். நடுவில் பாம் மேலே நடுவில் வந்து டேவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிருது. டேவங்கோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணிகிட்டே இருக்கு. அங்கே ஜங்குக்கு டென்ஷன் ஆயிடுறான். ஹே பாம், நீ எதுக்காண்டி நீ டேவங்கோட அவனோட ஃபேஸை வந்து லிக் பண்ணிட்டு இருக்கா? உனக்கு என்ன அவனை பிடிச்சிருக்கா? அவன் என்ன அடிக்கிறான். ஆனால் நீ ஃபஸ்ட்டு கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட எப்படி ஜாலியாக இருக்கா? அவன் உனக்கு என்ன பண்ணா? ஹேய், என்னடா பண்ண என்னோட பாமை? நான் என்ன பண்ணேன்? எனக்கு அவன் இப்படி லிக் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒழுங்குறத 2 பேர் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாமை போச்சு தள்ளி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிடுறான். போய் அப்படியே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கான். லிக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாம், உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காண்டி நீ அவனை போய் லிக் பண்ணிட்டு இருக்கான்? உனக்கு எதனால அவனை பிடிச்சிருந்துச்ச அப்படின்னு சொல்லி பாமோட ஃபேஸை நல்லா கிட்டக்க வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் ஃபேஸும் பாமோட ஃபேஸும் நல்லா ஒன்றா வச்சு 2 பேரும் ஹெட்டை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன அவனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல அது அப்படியே மண்டையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்குது. பிடிச்சிருக்கா? அப்போ நான் தானே உன்னோட ஃபேவரட் பர்சன். அதுவும் அப்படியே ஆமான்னு மண்டையாட்டிகிட்டு இருக்க. அப்போ டேம் அவனும் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மண்டையாட்டுது. நீ அவனை நேற்று தான் பார்த்த, அதுக்குள்ள உனக்கு அவனை பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு மண்டையாட்டுது. அதெல்லாம் இல்லை, எனக்கு மட்டும்தான் நீ, அங்கிட்ட வேற யாருக்குள்ள நீ ஃபேவரட் பர்சன் ஆகக்கூடாது. அவனுக்கும் ஒன்று பிடிக்காது, பட் இருந்தாலும் நீ அவனை ஃபேவரட் பர்சனாக வச்சுக்க கூடாது. அவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அழைச்சிக்கிறான். இதில் நீ வந்துட்டா உன்கிட்ட அவன் சொல்லியா பேசுவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல அதுக்கும் மண்டையாட்டிட்டு இருக்குது. இப்போ இல்லை, பெட்டா நீ மட்டும் அந்த பெட்டில் ஜெயிச்சிட்டா நீ என்ன கடல் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்ல பாமா அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுது. இவன் ஏன் நம்ம மதிக்க கூட மாட்டேன்றான்? ஒருவேளை பெட்டில் ஜெயிச்சிருவானோ? வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ளே இவனை நான் ஃப்ரெண்டு பிடிச்சாக்கணும் கண்டிப்பாக. டேவாங்க அப்படின்னு சொல்ல அங்கே டேவங்க தான் கத்துறான். ஒழுங்கு முடியாது, அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறேன். அதெல்லாம் இல்லை, குளிச்செல்லாம் முடிச்சுட்டு நீ வந்து எனக்கு பைக் வாங்கி கொடுத்தே ஆகணும். போயிடுறேன்னு சொன்னேன். வரவே மாட்டியா? வந்து தொலைகிற அந்த இடத்த விட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கும் இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம். பாமு உன்ன மேலே இம்ப்ரெஸ் ஆகாமல் இருந்திருப்பான்.
அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு இப்போ அப்படி எகிரி குச்சி போயிட்டுருக்கான். இவங்க பேசின எல்லாத்தையுமே அவங்க நின்று கேட்டுட்டு தான் இருப்பான். வாய்ப்பே இல்லை, இவங்க 2 பேத்து கூடயும் சேரவே கூடாது. நம்மகிட்ட அவங்க அப்படியே கொலைச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவன் கீழே தான் இறங்கி வரான். அங்கே ஹாலில் அவனோட அம்மா உட்காந்துருக்காங்க. என்னட்டா எங்கே போகிறா? ஜங்குக்கு பைக் வாங்கி கொடுக்க போறியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் தான் சொல்லிட்டு போனானே. சரி, அவன் தான் சின்ன பையல, எதுக்கா நீ அவன்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்க? அவன்கிட்ட கோவப்படாமல் கொஞ்சம் நார்மலாக பேசுப்பா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி, போயிட்டு வா. டேங் தான் இப்போ ஜங்கு கூட வீட்டு வாசலில் நிற்கிறான். அங்கே பாம் தான் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கு. டேங்காண்டி வெயிட் பண்ணிட்ட. இப்போ எதுக்காண்டி நீ இந்த இடத்துல நின்றுட்டுருக்க? எனக்காண்டி இங்கே நிற்கிறியா? அங்கே பாம் அப்படியே வேகமாக டேங்கோட காலையே சுற்றி வந்துட்டுருக்கு. ஏய், இங்கே பாரு, என் பக்கத்தில் வராதா? அங்கேயும் இல்லை. ஸோ பாம் அப்படியே டேங் சொன்ன உடனே அப்படியே அமைதியாக நின்றுடுறான். இங்கே பாரு, என் பின்னாடி நீ வரக்கூடாது. பாம் அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குத. நான் அங்கே இருன்னு சொன்னேன். நான் சொல்கிறது உனக்கு கேட்குதில்ல? அங்கே பாம் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டியாட்டுத. இந்த இடத்த விட்டு நீ நகரக்கூடாது. அப்படியே நிற்கிறான். ஸோ டாங் வந்து அப்படியே பாம்பை க்ராஸ் பண்ணி போகிறான். அவன் போன அடுத்த செகண்ட் அப்படியே பாம் பின்னாடியே வருது. உனக்கும் ஜங்குக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சொன்னதை என்னைக்கும் செய்ய மாட்டீங்க. அம்மா, நீயாச்சும் சொல்லுமா? அப்பா இன்னைக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னார்ல. எங்க இங்கே பர்றி, பாய மூடு. சும்மா உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காத. நான் பைக் வாங்கி தர மாட்டேன். அப்பா, இதெல்லாம் நியாயமே கிடையாது. வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் என்ன, எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே காலையே விழுந்துடுறான். கரெக்டாக இந்நேரம் பார்த்து நம்ம டாங் தான் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நிற்பான். ஜங்குக்கு அப்படியே கீழே காலில் விழுந்து கிடைக்கிறது அவன் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இங்கே பாருப்பா, எனக்கு மட்டும் நீ வாங்கி தரலன்னு வச்சுக்கோ, நான் அப்படியே இந்த இடத்துல தூக்கில் தொங்கிடுவேன்ப்பா. அப்பா வாங்கி கொடுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கையங்காலையும் ஆட்டிட்டு ஒரு மாதிரி உருண்டுட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கோட அப்பா இப்போ அப்படியே டாங்க தான் பார்க்குறாங்க. அட டாங், பாப்பா, ஏதோ அவனா? அட மச்சான் டாங். எது மச்சானா? என்ன வயசு பெரியவன், நீ என்ன அண்ணன்னு கூப்பிடாம இப்படி மச்சான் கிச்சான்னு பேசிகிட்டு இருக்க? யோ தகப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் டேங்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தெரியுமா, அவர் என்ன நிறைய தட்டி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டேங் பக்கத்தில் அவன் கையை பிடிச்சி நின்றுக்கிறான். என்ன உளறிட்டு இருக்கா? சமாளிப்பா, எனக்கு பைக் வேணும். அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, இவனுக்கு பைக் வேணுமா? இவனுக்கு பைக்கை கொடுத்துட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டில் அட்டாக்கே வருது. எனக்கு பைக் ஓட்டுறவங்களும் சுத்தமாக பிடிக்கவும் செய்யாது. ஆனால் இவன் பைக் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, அவன் தான் ஆசைப்பட்டு கேட்குறான்ல, ஒரு தாட்டி வாங்கி கொடுங்க. அவன் நல்லா ஓட்டலனா பைக்கை நானே பிடிங்கி வச்சுக்கிறேன். எவ்வளோ நம்பிக்கை வச்சவனுக்கு வாங்கி கொடுங்க. அது சரிப்பா, வாங்கி தரேன். எதே, நான் எவ்வளோ வருஷமாக புலம்பிகிட்ருக்கேன். அப்போ இந்த தொகைப்பை வாங்கி தராமல் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கா? ஓ, வார்த்தையில் அவ்வளோ நம்பிக்கை இருக்கா எங்கள் அப்பாவுக்கு? அப்படி நீ என்னையா பண்ண? என்ன பண்ண? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ அப்படியே கட் பண்ணா பைக் ஸ்டோரும் முன்னாடி தான் ஃபேமிலியே நிற்குது. அப்பா, எனக்கு அந்த பைக் தான் வேணும். ஏடா, இல்லை நிலைய கூட இல்லை, அதுக்குள்ள என்ன? இல்லைப்பா, எனக்கு தெரியுதா, தோ அந்த ரெட் கலர் பைக் தான் வேணும்ப்பா. ரெட் கலரா? ஏண்டா ஃபயர் அலார்ம் மாதிரி இருக்கு. அப்பா, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக போய் அந்த பைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சுற்றி பார்க்குறான், உட்காந்து பார்க்குறான். அவனுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்படி வந்தவொடனே செலக்ட் பண்ணுறானே. டேங் மச்சான், உனக்கு இந்த பைக்கை பார்த்தா என்ன தோணுதா? ஃபயர் அலார்ம் மாதிரி இருக்கு. ஐயோ, இதுக்கு நான் ஒரு நல்ல நேம் வைக்கணும். என்ன நேம் வைக்கிறது? கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபன்னியாக தானே நேம் வைப்பேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வைப்பேன். அது ஃபன்னியாகவே இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் அதுக்காண்டி என்ன கேட்குறா?
ஆனால் நீ வேணா பாரு, அசத்துற மாதிரி ஒரு நேம் வைப்பேன். நீங்களாம் அதை கேட்குறப்போ வாயை பொழந்து கேட்பீங்க, வா எனக்கு அவ்வளோ பெரிய மூளையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே நான் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு நிறையா மூளை இருக்குண்ணா, மூளையே இல்லைண்ணா. ரொம்ப ஓவராக பண்ணுறேன். ஐயோ, இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, செம்ம சூப்பராக இருக்கா. எனக்கு இதை தான் வேணும். அப்போ நீங்கள் போய் பில் பே பண்ணிடுங்க. என்னமோ ஓ பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே அங்கே பில் பே பண்ணுறதுக்காண்டி போயிடுறாங்க. அவங்க அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஜங்கு கிட்ட நீட்டுறா. என்ன என்ன என்னது இதை தொடச்சிக்கா, இங்கே ஃப்ளோரே நினைத்து. இங்கே பாரு, அது உனக்கு பைக்கோட நிலைமை புரிய மாட்டேன்டுதா. அது பாரு எவ்வளோ அழகாக இருக்கு. அழகாக கண்ணாடி, அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர், மை காட் சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு ரைட் போகலாம், 2 பேரும் வாவேன், ஒரு ரைட் போகலாம். நான் வரமாட்டேன். வரமாட்டியா? முடியாது. டோங் ப்ளீஸ், டோங் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தாட்டி என் கூட வா. இல்லை பைக்கை நீ வேணா ஓட்டுறியா? முடியாது. அப்போ நானாச்சும் ஓட்டுறேனே, ஒரே ஒரு தாட்டி என் கூட பைக் ரேஸ் வந்து பாரு ப்ளீஸ். பைக் ரேஸா? இல்லை, அதாவது என் பின்னாடி வந்து வாவே, நம்ம ஜாலியாக ஒரு ரைட் போகலாம். முடியாது. கமான் டோங் ப்ளீஸ், எனக்காண்டி ஒரே ஒரு தாட்டி. பைக் வாங்கினதுக்கு காரணமே பாரு, எவ்வளோ வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா இன்னைக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு நீ தானே காரணம். வா 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 வா, உன்னை ஒரு தாட்டி கூட்டு போய் ஆகணும். உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். அது எனக்கு இந்த ரைடாக இருக்க வேண்டாம். ஐயோ, என்னை பயப்படாமல் வாப்பா, நான் உன்னை எதோ பண்ண மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி அவங்க வம்படியாக பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு அவன் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கூட்டு போகிறான். அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அங்கிட்ட அவங்க வந்து அப்படியே ஏதோ எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். என்ன இவ்வளோ ஸ்பீடில் நீ போனது கிடையாதா? போயிருக்கேன். ஏன்னா நீயும் ஒரு பைக் ரேசரா? கத்தாத, வண்டியை ஸ்டாப் பண்ண. முடியாது, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னால் பைக்கை ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து உண்மையிலே செம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே வண்டி அப்படியே ஸ்டோர் ரூமில் தான் நிற்குது. வா, செம்ம சூப்பராக இருக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க. என்னோட ரேசிங்க்கு இதான் கரெக்டான ஒன்று. நான் பாரு, இன்னும் எவ்வளோ ரேஸில் நான் ஜெயிச்சு கப் அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அந்த கப்பெல்லாம் எங்கே இருக்கு? அழைச்சி வச்சிருக்கேன். ஆமாம், என்னோட வண்டியில் உட்கார்றவங்க எல்லாருமே சரியாக பயப்படுவாங்க. ஆனால் நீ பயப்படாமல் அப்படியே அமைதியாக இருக்க. இதுக்கு முன்னாடி நீயும் இதே ஸ்பீடில் ரேஸ் ஓட்டிருக்கியா என்ன? ரேஸ்லாம் ஓட்டினது கிடையாது. அப்புறம் எப்படி எவ்வளோ ஸ்பீட்? அதுக்கு ரேஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. அது சரி. உனக்கு பைக் ஓட்டுதா? ஏன் படிக்காத? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அதுக்கு ஏன் இவ்வளோ பக்கத்தில் வர? பயமாக இருக்குப்பா, தள்ளிப்போ. இதான் உனக்கு நான் கொடுக்குற கடைசி தான். இதுக்கப்புறம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சின்னமேல் தான் அது ஆரம்பமே. நான் எப்படி நீ என்னை ஃப்ரெண்ட் ஆக்குற வரையும் அவனை நான் கண்டிப்பாக விட மாட்டேன். நீ என் ஃப்ரெண்ட் ஆகி தான் ஆகணும். உனக்கு ஏன் என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை? நீ பேசுகிறது எனக்கு பிடிக்கல. நீ இப்படி தோணன்னு பேசுகிறத, எனக்கு சைலண்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு உலர வைக்கிட்டா என்னால் ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியாது. அப்போ ஜிமின் மட்டும் ஓவராக பேசிகிட்டு இருக்கால, அது என் தலையெழுத்து. அவன் போன்னு சொன்னாலும் போக மாட்டான். அதே மாதிரி தான் நானும் போன்னு சொன்னாலும் போகவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எதுக்காண்டி என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? அடா ஜங்குக் இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கே நம்ம ஜங்குக் வந்து பைக்கில் உட்காந்துருப்பான். ஸோ நம்ம டேங் வந்து அந்த பைக்கில் வந்து கையை ரெண்டையும் பக்கத்தில் வச்சு நம்ம ஜங்குக்கு நடுவில் நிப்பாட்டி வச்சு பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே எக்கே நின்று பார்க்குறான். என்னப்பா பேசிகிட்டு இருக்கோல்ல, சும்மா உட்காந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஏய், அவரை பேசாத, வண்டியை உள்ளே நிப்பாட்டிட்ட. வா, இன்னைக்கு ஈவினிங் தான் பைக் வரும். ஈவினிங் தான் வருமா? அப்போ இப்போ வராதா? எனக்கு இப்போவே வேணும். டேய், என்ன ஸ்டோர் ரூம்காரன் உனக்கு என்ன சண்டைக்காரனா? அப்போ என்னப்பா நீ எவ்வளோ பெரிய ஆள், எனக்காண்டு இந்த பைக்கை இப்போவே வீட்டுக்கு கொண்டு வர மாட்டியா? டேய், இன்னும் ப்ராசஸ் இருக்குடா. நீ ஓட்டின வண்டி சாம்பிள், அது இனிமேல் தான் ரெடி பண்ணி உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க.
சாம்பிளே இந்த அளவுக்கு இருக்கா? ஆ ஆமாம் ஆமாம். சரி நீங்கள் பார்த்து வாங்க, நாங்கள் போகிறோம். அங்கிள் இல்லை, நானும் வரேன். அடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போ, நாங்கள் 2 பேரும் ஒன்றா வரோம். நீ ரொம்ப ஊற பண்ணுற. நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போங்கப்பா. அவன் கிடக்கா, அவன் எப்பயுமே இப்படி தான் பேசிகிட்டே இருப்பான். இன்னைக்கு நானும் அவனும் வெளியே போய் காஃபி குடிக்க போகிறோம். நான் எதுக்காண்டி உனக்கு காஃபி? நான் எனக்கு அதாவது ட்ரீட் வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நீ என் கூட வராமல் இருந்தாலே அது எனக்கு பெரிய ட்ரீட் தான். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நம்ம எந்த காஃபி ஷாப் போக போகிறோம் தெரியுமா? நீ ஒர்க் பண்ணுற கேஃபேக்கு தான் நம்ம போக போகிறோம். உனக்கு கொன்னுருவேன். அவங்களாம் ஒன்றும் அலோவ் பண்ண முடியாது. அங்கே தான் போகிறோம். என்னை நீ ரொம்ப ஊறப்படுத்திட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு இருக்கா. அட வாட்டே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. அண்ட் புக்கிலே இந்த பைக்குக்கு நம்ம ஒரு நல்ல நேம் வைக்கணும். நல்ல ஃபன்னாகவும் இருக்கணும். அதாவது நல்ல ஜாலியாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அயன் மேன், பாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வச்சுருக்காப்புல. அந்த மாதிரி அந்த பைக்குக்குமே வந்து ஒரு நல்ல நேம் வச்சு சொல்லிடுங்க கமெண்ட்டுக்கு. நானுமே திங்க் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அந்த நேமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பைக்குக்கு அந்த நேமே வச்சிடுறேன். ஓகேவா புக்கில்? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.